முருகன் மீது நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்யுங்கள். வேல்மாறலே, முழு சரணாகதி அடைய வேண்டுங்கள். எண்ணியதை எண்ணியபடி கொடுப்பார் என்னப்பன் முருகன். வேல் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை, இரண்டுமே ஒன்றுதான். கருணை வடிவமானவர் முருகர். காலம் அறிந்து அனைவருக்கும் வரம் அளிப்பார். வேல்மாறல் மகா மந்திரத்தை படிப்பதால் திருமண தடை நீங்கும், புத்திர பேர் கிடைக்கும், அனைத்து விதமான நோய்களும் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும், கவலைகள் நீங்கி. வேல்மாறல் பாராயணம் செய்யும்போது முழு நம்பிக்கையுடன் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க வேல்மாறல்களை பாராயணம் பண்ணுங்கள். நீங்கள் நினைத்த வேண்டுதல் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். வேலும் வேல்மாறலும் கவசம் போல் நம்மை காக்கும். வேல்மாறல் பாராயணம் செய்யும்போது நீங்கள் சிறிதளவு வேலை கையில் வைத்துக்கொண்டு வேல்மாறல்களை தெளிவான விளக்கத்துடன் பாராயணம் செய்யுங்கள். வேல்மாறல் படிப்பதால் நம் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழும். அதுபோல் என் வாழ்க்கையிலும் நிறைவடைந்திருக்கு. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நிறைவடைய மென்மேலும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேல்மாறலை பாராயணம் செய்யுங்கள். தொடர்ந்து நீங்கள் பாராயணம் நீங்கள் செய்வதால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளும், அனைத்து கஷ்டங்களும், அனைத்து நோய்களும் தீரும். அதனால் மனதார முருகனை நம்பி முழுமையாக நீங்கள் வேல்மாறலை பாராயணம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். ஓம் சரவண பவா போற்றி போற்றி. அனைத்து முருக பக்தர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன காண இருக்கிறோம்னா, வேல்மாறல் மகா மந்திரத்தை எவ்வாறு வழிபட வேண்டும், வழிபடுவதால் நமக்கு அதிலிருந்து என்ன பலன் கிடைக்கும், பல அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் வேல்மாறல் மகா மந்திரத்தை ஒரு மண்டலம் 48 நாள் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து வேல்மாறல் மகா மந்திரம் பாராயணம் செய்கிறீர்களோ அது கண்டிப்பாக நியாயமான வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். வேல்மாறல் மகா மந்திரத்தை எவ்வாறு பாராயணம் பண்ண வேண்டும் என்று நான் தெளிவாக உங்களுக்கு நான் விளக்குகிறேன். இவ்வாறு நீங்கள் வேல்மாறல் மகா மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை வெற்றி அடையுங்கள். வேல்மாறனி மகா மந்திரத்தின் அற்புதம் தெரிந்து அதன் விளக்கங்களை தெரிந்து நீங்கள் வேல்மாறல் மகா மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். முதலில் ஓர் வேல்மாறல் மகா மந்திர புக்கை வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை சஷ்டி அன்று இதை தொடங்குங்கள். 48 நாள் தொடர்ந்து இதை தொடங்குங்கள். முதலில் சாஸ்திர பந்தம் என்னும் இருக்கும். அதை நீங்கள் ஒரு முறை வாசித்து விடுங்கள். பின்னர் விநாயகர் துதி அதையும் வாசித்து விடுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேல்மாறல் தோற்றத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். வேல்மாறல் எவ்வாறு தோன்றியது, அதனோட பொருள் எல்லாம் அறிந்து கொண்டுதான் நீங்கள் வேல்மாறல் பாராயணம் செய்ய வேண்டும். வேல்மாறல் பாராயணம் செய்வதால் ஏற்படும் பலன்களையும் பற்றியும் அதன் பயன்களையும் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மந்திரம் என கூற காரணம் என்ன, அது எவ்வாறு படிக்க வேண்டும், எத்தனை அடிகள் உள்ளது என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டுதான் நீங்கள் வேல்மாறல் மகா மந்திரத்தை நீங்கள் படிக்க வேண்டும். முதலில் வேல்மாறல் மகா மந்திரம் பாராயணம் செய்ய முதலில் வேலும் மயிலும் வேலும் சேவலும் துணை அதை 6 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்கப்புறம் கந்தர் அலங்காரம், கட்டளை, கலித்துறை என்னும் வரிகளை நீங்கள் வாசித்து முடித்த பிறகு வேலும் மயிலும் சேவலும் துணை என்று 6 முறை, ஒவ்வொரு முறையும் 6 முறை சொல்ல வேண்டும். இந்த மாதிரி சொல்லி நீங்கள் எப்போதும் வேல்மாறல் படிக்கும்போது முருகனின் நினைவின் வேல்மாறின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டுதான் நீங்கள் படிக்க வேண்டும். பிற சிந்தனையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. உங்கள் வேண்டுதலை பற்றி எண்ணிக்கொண்டே இதை படிக்கக்கூடாது. வேண்டுதலை முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் வேல்மாறல் மகா மந்திரத்தின் கருத்துக்களை உள்வாங்கி மன நிம்மதியுடன் தெளிவான விளக்கத்துடன் படிங்கள். அதற்கப்புறம் மயிலின் திறன் சொல்லும் மயில் அலங்காரம் இதை நீங்கள் வாசிங்கள். இதை பாராயணம் செய்துவிட்டு மேலும் கீழே வேலும் மயிலும் சேவலும் துணை என்பதை 6 முறை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள்.
அதற்கு அப்பம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்னும் அடியை 20 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். 20 முறை ஓதி நீங்கள் இதை படிக்க வேண்டும். அதற்கு அப்பம் நீங்கள் வேல்மாறல் முதல் மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். வேல்மாறலில் மொத்தம் 64 மகா மந்திரங்கள் உள்ளது. ஒவ்வொரு மகா மந்திரத்தின் முன்பும் நீங்கள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் ஒரே கருத்தமையில் நடத்து குகன் வேலை என்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டே 64 மகா மந்திரத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். பொறுமையாக நிதானமாக தவறுகள் இன்றி நீங்கள் கவனமாக இந்த அடிகளை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். தொடர்ந்து 48 நாள் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். ஒரு மண்டலம் நீங்கள் பாராயணம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் சிறப்பாக வெற்றியடையும். முருகன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முருகன் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றான் என்பதை ஒவ்வொரு முறையும் உணர்த்தி கொண்டே இருப்பார். நீங்கள் 48 நாள் தொடர்ந்து வேல்மாறல் மகா மந்திரத்தை பாராயணம் செய்யும் போது உங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் கவலைகளும் எல்லாம் தீர்ந்து போகும். முருகனின் அருள் தொடர்ந்து உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள்